எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த 7 சக்கரங்களுக்கும் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்கு? 7 சக்கரங்கள் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏதோ ஒரு சக்கரா பாதிக்கப்படும் போது தான் அது நோயாக, வியாதியாக, கோபமாக, உணர்ச்சியாக வெளிவரும். இப்போ உங்களுக்கு வந்து ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கான இங்கே ஒரு சக்கரங்களில் விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டுருக்கும். கேது சரியில்லைன்னா அதுக்கான ஒரு சக்கரங்கள் இயல்பாடு கம்மியாக இருக்கும். சனீஸ்வர பகவான் சரியில்லைன்னா அதுக்கான சக்கரங்கள் கம்மியாக இருக்கும். அதுக்கு எப்பவுமே கனெக்டிவிட்டி உண்டு. கிரகத்துக்கும் 7 சக்கரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு எப்பவுமே உண்டு. இது பிரபஞ்ச ரூல். இது எனர்ஜி லெவல் உங்களுக்கு சரியாக இருக்கணும். உடம்புல மனிதனுக்கு எனர்ஜி லெவல் கரெக்டாக இருந்தால் நோய் தாக்கம் இருக்காது, மனம் அழுத்தம் இருக்காது, பணப்பிரச்சனை இருக்காது, அதை பற்றி திங்கிங் அதிகமாக இருக்காது, எண்ண ஓட்டங்கள் சீராகும். அதுதான் சிம்பிளாக சொல்லிட்டான் நம்ம சித்தர்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். ஒரு மனிதனுக்கு 6ஆம் லெவல் எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அப்பெல்லாம் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். இப்போ உண்மையிலே அவன் சண்டை போடணும் அப்படின்னு தலையில் தெரிச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் ஜாதக ரீதியாக ஒரு பிரச்சனையை அவன் கையாளணும் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. பெண்ணுக்கு திருமண தடை இருக்குது, ஜாதகத்தை பார்க்குறோம். முக்கியமாக திருமணத்துக்கான அந்த பெண்ணுக்கான ஜாதகத்தில் திருமண தடை இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது நாங்கள் அதை எப்படி கொண்டு வரோம்னா அந்த கேது கிரகத்துக்கான சக்கரம் எது, அந்த 6ஆம் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அதை சரிப்படுறதுக்கான ஒரு சில பொருட்களை கொடுத்து அதை சரிப்படுத்துகிறோம். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன் ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் ஆன்மீகம் ரீதியாகவும் ஜோதிடம் ரீதியாகவும் நிறைய பயனுள்ள தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய பாலாறு சுவாமிகளையா இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்னைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கம்மா. எப்பயுமே சொல்லுவாங்க இந்த சக்ராஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரிய பவர் இருக்குது. அது நம்மளையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் ஏதோ ஒரு விஷயம் எல்லா நேரத்துலையுமே அந்த சக்கரங்கள் கூட சேர்ந்து இருந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். இந்த 7 சக்கரங்களுக்கும் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இந்த விஷயங்களுக்கும் என்னென்ன கனெக்டிவிட்டி இருக்குது? இல்லை, எல்லாமே கனெக்டிவிட்டி தான். பிரபஞ்சத்தோட தொடர்பு தான். 7 சக்கரன்றது தனியாக ஒன்றும் இல்லை. நம்ம உடம்புல இருக்குது. எல்லா உயிரினத்துக்குமே பிரபஞ்சத்தில் கனெக்ட் உண்டு. பிரபஞ்சம் இல்லாமல் எதுவுமே கிடையாது. இல்லை, இறை சக்தின்றது ஒரு எனர்ஜி தான். நம்ம எனர்ஜி தான். 7 சக்கரங்கள் உங்களுக்கு சரியாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏதோ ஒரு சக்கரா பாதிக்கப்படும் போது தான் அது நோயாக, வியாதியாக, கோபமாக, உணர்ச்சியாக வெளிவரும். இதுக்காக தான் முன்னோர்கள் சொன்னாங்க தியானம் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். தியானத்தின் மூலியமாக அந்த 7 சக்கரங்கள் சீராகும், மூச்சு சீராகும், அமைதி கிடைக்கும் போது சக்கரங்கள் ஒரே லெவலில் 6 உங்கள் 6 நல்ல லெவலில் இருக்கும். இங்கே 6ஆம் லெவல் தான் இங்கே முக்கியம் ஒரு மனிதனுக்கு. அது கிரக ரீதியாக நம்ம கனெக்ட் பண்ணுறோம். நம்ம கனெக்ட் பண்ணல, முன்னோர்கள் கனெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ அதுக்கான இங்கே ஒரு சக்கரங்களில் விஷயங்களில் கொஞ்சம் குறைபாடு ஏற்பட்டுருக்கும். நிச்சயமாக இருக்கும். ஒரு கேது சரியில்லைன்னா அதுக்கான ஒரு சக்கரங்கள் இயல்பாடு கம்மியாக இருக்கும். சனீஸ்வர பகவான் சரியில்லைன்னா அதுக்கான சக்கரங்கள் கம்மியாக இருக்கும். அதுக்கு எப்பவுமே கனெக்டிவிட்டி உண்டு. கிரகத்துக்கும் 7 சக்கரங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு எப்பவுமே உண்டு. இது பிரபஞ்ச ரூல். இது புதுசாக நான் சொல்லி இன்னொருத்தர் சொல்லி வரப்போகிறதில்ல. முன்னோர்கள் வகுத்து வச்ச பாதை மிக அற்புதமான பாதை. யாருக்கு எந்தெந்த மாதிரி விஷயங்கள் தேவையோ அதை விஷயத்தில் அவங்க பயன்படுத்தலாம் தான் சொல்கிறாங்க. இப்போ பொருளாதாரத்தில் நல்ல மேன்மையுடைய மக்கள் மிகப்பெரிய ஒரு யாகம் பண்ணி அது மூலிமா அந்த பவரை எனர்ஜி எடுத்துக்குவாங்க. இது இயல்பு. அடுத்த கட்டமாக போகிறாங்க, ஒரு அபிஷேகம் இறைவனுக்கு பண்ணி அது மூலிமா எனர்ஜி எடுத்துக்குவாங்க. இப்படி உங்களுக்கு கான்செப்ட் எனர்ஜி தான். எனர்ஜி லெவல் உங்களுக்கு சரியாக இருக்கணும். உடம்புல மனிதனுக்கு எனர்ஜி லெவல் கரெக்டாக இருந்தால் நோய் தாக்கம் இருக்காது, மனம் அழுத்தம் இருக்காது, பணப்பிரச்சனை இருக்காது, அதை பற்றி திங்கிங் அதிகமாக இருக்காது, எண்ண ஓட்டங்கள் சீராகும். அதுதான் சிம்பிளாக சொல்லிட்டான் நம்ம சித்தர்கள். மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். எண்ணம் போல் வாழ்க்கைன்னா இவ்வளோ தான். இதோட தத்துவம் தான். அது 7 சக்கராஸ். அமைதியாக இருந்தால் 7 சக்கரமும் அழகாக வேலை செய்யும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வியாதிகள் அண்டாது, கோபம் வராது, பிரச்சனை ஏற்படாது. அப்போ ஒரு மனிதனுக்கு 6ஆம் லெவல் எங்கெங்கெல்லாம் குறைபாடு இருக்கோ அப்போல்லாம் அந்த கிரகத்தினுடைய தாக்கத்தை உண்டு பண்ணி அந்த பிரச்சனையை உண்டு பண்ணிவிடும். இப்போ உண்மையிலே அவன் சண்டை போடணும் அப்படின்னு தலையில் தெரிச்சுன்னு வச்சுக்கலாம். இந்த சமயத்தில் ஜாதக ரீதியாக ஒரு பிரச்சனையை அவன் கையாளணும் அப்படின்னு இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அந்த பிரச்சனைக்குரிய கிரகத்துக்கான 6 இங்கே டெம்ப்டேஷன் ஆகிடும், அதிகமாகிடும். அப்போ தான் அவனை உணர்ச்சி மேலன் பண்ணி சண்டை போடுறது, மற்ற விஷயங்கள் வர்றது எல்லாமே இங்கே இந்த பிரபஞ்சத்தோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகிற விஷயம். இந்த ஃப்ரீக்குவன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒளி அலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மந்திர ஒளி அலைகள் தான்
நம்மளை எல்லாத்துலேயுமே நம்மளை ஒருங்கிணைக்குது. அதை சீராக வச்சுக்கும் போது நம்மளுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். அதை எப்படி சீராக வச்சுன்னு சொல்லி சித்தர்கள் ரொம்ப எளிமையான முறையில் கொடுத்துட்டு போயிருக்கிறான். யாகமாகவும் பூஜையாகவும் மந்திர ஒளிகள் மூலியமாகவும் சக்கரங்கள் மூலியமாகவும் பல விஷயத்தை மனிதனுக்கு பயன்படணும். ஏதோ ஒரு வகையில் அவரோட பிரச்சனையை தீர்வு காணணும்னு சொல்கிறான். அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், பொதுவாக வாழ்வியல் பரிகாரத்தை அதிகமாக சொல்கிறோம். நீங்கள் இறைவனுக்கு செய்யறதை விட சக மனிதனுக்கு செய்த உதவி, சக ஆன்மாவுக்கு செய்த உதவி உண்மையிலும் நல்லாயிருக்கும் அப்படின்றோம். அதை தாண்டி இந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம ஒரு லெவல் கொண்டு வரணும்னு பார்க்குறோம். அப்போது உங்களுக்கு கேது பகவான் சரியில்லை. இப்போ ஒரு பெண்ணுக்கு திருமண தடை இருக்குது, ஜாதகத்தை பார்க்குறோம். முக்கியமாக திருமணத்துக்கான அந்த பெண்ணுக்கான ஜாதகத்தில் திருமண தடை இருக்குன்னு ஃபீல் பண்ணும்போது நாங்கள் அதை எப்படி கொண்டு வரோம்னா, அந்த கேது கிரகத்துக்கான சக்கரம் எது, அந்த 6ஆம் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பார்த்துட்டு அதை சரிப்படுறதுக்கான ஒரு சில பொருட்களை கொடுத்து அதை சரிப்படுத்துகிறோம். எல்லாமே பேஸ்டான கிரகம்தான், இதில் மாற்றம் இல்லை, ஜாதகம்தான். உங்கள் ஜாதகத்தை வைத்து உங்கள் 6ஆம் அளவிட முதல்ல கணக்கிடுறோம். அப்போது உங்கள் உடம்புல 6ஆம் லெவல் இதெல்லாம் சீராக இருக்குது இல்லைன்னு பார்க்குறோம். இங்கே முதல்ல ரிப்போர்ட் எடுத்துடுறோம். என்ன ரிப்போர்ட் எடுத்துடுறோன்னா, உங்கள் ரிப்போர்ட் எடுத்துடுறோம். எனக்கு பொருளாதார சிக்கல் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. ஓகே, இப்போ 2ஆம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கா, எந்த இடம் பாதிக்கப்பட்டுன்னு பார்க்குறோம். அதுக்கான கிரகம் எதுன்னு பார்க்குறோம். அந்த கிரகத்துக்கான 6ஆ உங்கள் உடம்புல கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறோம். இதை செக் பண்ணிவிட்டு அதை சமன் பண்ணக்கூடிய விஷயத்தை தான் கொடுக்க போகிறோம். இங்கே பிரச்சனை பெருசாக ஒன்றும் இல்லைம்மா. அந்த 6ஆ சம்மந்தப்பட்ட கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சரியில்லைன்னா அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீக்குவன்சியை ஒரு சில பொருட்கள் மூலயமா கொடுக்குறோம். இங்கே முழுக்க முழுக்க ஃப்ரீக்குவன்சி தான் முக்கியம். இப்போ ஒரு வீட்டில் இன்னும் வெளிப்படையாக சொல்லப்போனால், ஒரு வீட்டில் வாஸ்து பிரச்சனை எக்கச்சக்கமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் வாஸ்துவில் வேறு வகையில் ஒரு கையாளுறோம். எப்படின்னா ஃப்ரீக்குவன்சி மூலயமா சரி பண்ணுறோம் வாஸ்து பிரச்சனையை. இந்த பிரச்சனை மட்டும் இல்லை, எல்லா பிரச்சனையுமே நாங்கள் இப்போ பார்க்குறது இந்த ஃப்ரீக்குவன்சியை கனெக்ட் பண்ணுறோம். கிரகத்தோடு கனெக்ட் பண்ணி இப்போ அவர் ஜாதகத்தை பார்க்குறோம், அந்த இடத்துல வாஸ்துவும் பார்க்குறோம். ஜாதக ரீதியாக அவருக்கு என்ன கிரகம் சரியில்லைன்றதை பார்க்குறோம், அவர் 6ஆம் லெவலில் பார்க்குறோம். இவ்வளோ விஷயத்தையும் பார்த்து ஃப்ரீக்குவன்சி மூலயமா சரி பண்ணுறதுக்கான டியூன் பண்ணுறது மூலியமான விஷயத்தை கொடுக்குறோம். இது ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ராவணேஸ்வரன் இருக்கார். அவர் பயங்கரமான வீணை வாசிப்பதில் திறமையானவர். சிவபெருமான ஒரு வீணைக்கு அடிமையானவர். இனி வரைக்கும் வீணை வாசிப்பில் அவருக்கு இணையாக யாருமே கிடையாது. அப்போது அவன் பேரே ராவணேஸ்வரன். ஈஸ்வரப்பட்டமே இது வரைக்கும் 4 பேர் தான் சிவன் கொடுத்துருக்காரு. அப்போ இசைக்கு மயங்கின ஒரு தெய்வம் தான் அவர். அப்போது மந்திர ஒலிகள் இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு யாகம் நடத்தினா கூட மந்திரத்தை பண்ணி ஆகணும். இன்னும் மக்களுக்கு பொதுமக்களுக்கு புரிகிற மாதிரி விஷயம் சொல்லப்போனால், இப்போ ஒரு கும்பாபிஷேகம் நடத்துகிறோம். ஒரு கோயிலுக்கு கும்பாபிஷேகம் 12 வருஷம் நடத்துகிறோம். என்ன கொடுக்குறோம், நம்ம 48 நாள் பூஜை செஞ்சு எனர்ஜி கொடுக்குறோம். மந்திர ஒலிகள் மூலையில் கொடுக்குறோம். இந்த மந்திர ஒலிகளை இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு ஃப்ரீக்குவன்சியாக டியூன் பண்ணி அதை அவங்க 6ஆம் லெவலில் போயிட்டு அதை கொஞ்சம் லேசாக மாற்றி அமைக்கக்கூடிய விஷயத்தை தான் ஒரு சில பொருட்கள் மூலிமா பண்ணுறோம். இது முழுக்க முழுக்க கிரகம் சார்ந்த விஷயம். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா, இப்போ நாங்கள் கொடுக்குற பரிகார முறைக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா பெரிய செலவு கிடையாது. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான், ஈஸியாக சொல்யூஷன் பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தியானம் பண்ணி தான் அந்த சக்கரா லெவலில் ஏற்றணுன்ற விஷயங்கள் இதில் குறைவு. இப்போ நான் ஒரு யோகா கிளாஸ் போனேன்னா முதல்ல யோகா தியானம் மற்றெல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. எதுக்காக கொடுக்குறேன்னா, அந்த 6ஆம் லெவலில் அவங்களுக்கு சரியானதுக்காக தான் கற்றுக் கொடுக்கப்படுது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உங்கள் 6ஆம் லெவலில் ஸ்கேன் பண்ணி எடுத்துகிட்டு எந்தெந்த 6ஆம் உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஜாதக ரீதியாக சரியில்லையோ, திரும்பவும் எங்கே வரோம்னா ஜாதக ரீதியாக சரியில்லையோ அதை ஒரு சில பொருட்கள் மூலிமா உங்கள்கிட்ட கொடுத்து அந்த 6ஆம் லெவலில் ஒரு ஃப்ரீக்குவன்சி மூலிமா செயல்படுத்துகிறோம். அப்போ நீங்கள் உலகத்தில் எந்த மொழி இருந்தாலும் இந்த ஒரு சில சின்ன சின்ன பொருட்களை பயன்படுத்தும் போது நீங்கள் அதை உடனே கையில் வச்சுக்கும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி எப்போவுமே உங்கள்கிட்ட வேலை செய்யும், உங்களை சுற்றி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இத்தனை மீட்டர் அளவுக்கு அது அதனுடைய 6ஆம் வைப்ரேஷன் அதுக்குள்ளே வேலை செய்யும். அப்போ அந்த பொருட்களை நான் கூடவே கையோடு எடுத்துன்னு போகும்போது எந்த கிரகம் எனக்கு சரியில்லாத இருக்குதோ அந்த கிரகத்தினுடைய எனர்ஜியை அது லெவலில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணி கரெக்டாக வச்சுன்னே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு திருமண தடையாக இருந்தால் திருமணம் தடை நீங்கும், பொருளாதார சிக்கலாக இருந்தால் இப்படி பல விஷயங்களுக்கும் உங்கள் ஜாதக அடிப்படையில் என்ன கிரகம் சரியில்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ நம்ம கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கான அந்த கிரகத்துக்கான 6ஆவை கண்டுபிடிச்சி அந்த ஃப்ரீக்குவன்சியை அங்கே அனுப்பிச்சு சரி பண்ணுறோம். இதுதான் எப்போது கான்செப்ட். இது ஒரு சில உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் நீங்கள் கொடுக்கலாம், ஃப்ளவர் மெடிசன் கொடுக்குமா கொடுக்கலாம். இது எல்லாமே கிடைக்கக்கூடிய விஷயந்தான். புதுசெல்லாம் ஒன்றுமே கிடையாதுமா. இங்கே திரும்ப திரும்ப சொல்கிறது புதுசு எதுவுமே கிடையாது. நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயந்தான்.
இப்போ அதுக்கு உதாரணம் சொல்ல போனால் ஒவ்வொரு இறைவனுக்குமே ஒரு மலர்கள் பிடிக்கும்னு சொல்லி வச்சுருக்கோம். ஆமா. இது சித்தர்கள் சொன்ன விஷயம்தான். ஏன் அது அவங்களுக்கு பிடிக்கணும்? எனர்ஜி லெவல் தான். இந்த எனர்ஜி அந்த எனர்ஜி மெர்ஜ் ஆகும்போது உங்களுக்கு சுபிட்சமான விஷயம் நடக்கும். அப்போ முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறது தான் ஒரு நேதி. முருகப்பெருமானுக்கு தோரம் பொரிச்சு பருப்பு வச்சு படைக்கணும் தான் நேதி. இப்படி ஏன் எல்லாமே எனர்ஜி லெவல் தான். ஒருத்தர் கனெக்ட் ஆகக்கூடிய விஷயம்தான். அந்த ஃப்ரீக்குவென்சி பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மின்காந்த அலைகள் குவாண்டம் ரூல்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதை பயன்படுத்தி தான் இதை டியூன் பண்ணுறாங்க. இதுக்கு மாபெரும் உதாரணம் உலகத்தில் இன்றைக்கி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத பிரமிடை விட கண்டுபிடிக்க முடியல எவ்வளோ சக்தி இருக்குன்னு. இன்றைக்கி வரைக்கும் நம்மகிட்ட இருக்கிற ஸ்ரீ சக்கரத்துக்கான முழுமையான சக்தி வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆதிசங்கரை பிரதிஷ்டை பண்ண எந்திரத்தில் அவ்வளோ ஃப்ரீக்குவென்சி உண்டு. அதுதான் இன்றைக்கி வரைக்கும் காஞ்சி மடத்தில் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஃப்ரீக்குவென்சி தான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்குது. இந்த பிரபஞ்சத்தை வந்து இந்த ஃப்ரீக்குவென்சி நல்ல ஃப்ரீக்குவென்சி சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னா எந்திரங்கள் மூலியமாக எழுதி வச்சுட்டு போயிட்டான். அதுதான் இப்போ நம்ம வந்து திருவண்ணாமலை ஆஃபீஸில் என்ன பண்ணோம், எந்திராலயான்னு சொல்லிட்டு வச்சு கிட்டத்தட்ட 37 வகையான எந்திரங்கள், மனிதனுக்கு தேவையான எந்திரங்களை சக்தி விட்டு கொடுக்குறோம். அப்போது உங்களுக்கு கேது பகவான் சரியில்லையா, ஓகே, அப்போ அந்த கேது பகவானுக்கான கிரகத்துக்கான எந்திரங்களை பிராண சக்தி கொடுக்குறோம். அது உங்கள் 6 லெவலில் சுத்தம் பண்ணும். இதுதான் கான்செப்ட். அப்போ எந்திரங்களுக்கு இவ்வளோ வலிமை உண்டு. திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிமுறை செட் ஆகும். ஒருத்தர் என்ன பண்ணுவார், இல்லை எனக்கு யாகம் நடத்தினா தான் திருப்தி, யாகம் நடத்தி தான் இறைவனை வழிபடலாம், எனக்கு பூஜை பண்ணணும், டெய்லி பூஜை பண்ணால் தான் எனக்கு எனர்ஜி கிடைக்கணும். எனர்ஜி வாங்க எங்கே போனாலும் நீங்கள் வாங்கக்கூடிய விஷயம் எனர்ஜி மட்டும்தான். ஒரு வத்தி கொளுத்தி வச்சாலும் அது முன்னாடி அந்த வாசனை மூலியமாக தான் எனர்ஜி பிரபஞ்சத்தை போய் கனெக்ட் ஆகி தான் உங்களுக்கு அந்த மனசாந்தி கொடுக்குது. கற்பூர் உட்பட ஒரு பூக்கள் உட்பட எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரீக்குவன்சி கனெக்ட் ஆனால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். இறைவனுக்கும் நமக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவானனாலும் இந்த ஃப்ரீக்குவன்சி கரெக்டாக இருக்கணும். இப்போ நான் ஒரு சில கோயிலில் போகும்போது தான் எனக்கு எனர்ஜி நான் ஃபீல் பண்ண முடியும். அந்த கோயிலை பற்றி ஆனந்தமாக இருப்பேன். ஒரு சில கோயிலில் போய் எனக்கு எந்த எஃபெக்ட்டுமே கிடைக்கலன்னா எனக்கும் அவருக்குமான ஃப்ரீக்குவன்சி அங்கே இல்லைன்னு இயல்பாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை தான் நாங்கள் என்ன பண்ணுறோம், ஜாதக ரீதியாக ஆய்வு பண்ணுறோம். உனக்கான அட்பிரசன்ட் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கான கிரகம் என்ன, அதுக்கான ஆறா என்ன, அந்த ஆறா உங்கள் உடம்புல சரியாக இருக்கா இல்லையா, சரியில்லைன்னா ஒரு குறிப்பிட்ட பொருட்களை உங்கள் கையில் கொடுத்து அந்த ஆறா லெவலில் சுத்தம் பண்ணுறோம். இதில் எல்லா விஷயமும் பொருந்தும். இதில் நான் சொல்கிறது இந்த விஷயத்தை மட்டுமே இல்லை, திரும்பவும் சொல்கிறேன், பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயமும் இதில் பொருந்தும். நெகட்டிவ் எனர்ஜி நீ ஒருத்தர் பேர் சொல்லி நம்ம பிளாக் மேஜிக் சொல்லுவாங்க. நம்ம 6 லெவலில் சொல்லும்போது என்ன சொல்கிறோன்னா நெகட்டிவ் எனர்ஜி, எதிர்மறையான எண்ணங்களை புகுத்தக்கூடிய விஷயங்கள் அடங்கியது தான். அதுக்கு விதைக்கப்படுது தானே. இப்போ ஒருத்தர் பிளாக் மேஜிக் ஒருத்தர் பண்ணனோட என்ன பண்ணுவார், மந்திர ஒளிகள் மூலயமா தான் அதை வந்து நம்மக்கிட்ட செலுத்த முடியும். அப்போ உங்கள் 6 லெவல் இங்கே கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த கெட்ட எனர்ஜி உள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால தான் முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, டெய்லி காலையில் கோயிலுக்கு போயிடுப்பா, எந்த மதம்னா இருக்கட்டும் நீ தெய்வத்தை தொடர்ந்து வணங்கினே வந்தால் உன் 6 லெவல் என்றைக்குமே சுபிட்சமாக இருக்கும். அப்போ பெருமளவு துன்பத்திலிருந்து வெளியே வந்துடலான்றது தான் நேதி. அதனால தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்க, கூடுதலாக என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு கோவிலுக்கும் அற்புதமான ஒரு 100 ஆண்டு 500 ஆண்டு எனர்ஜி கிடைக்கிற அளவுக்கு ஒரு சக்கரத்தை உருவாக்கி வச்சு இங்கே பிரதேசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. எல்லா கோயில்லையுமே ஒரு சக்கரங்கள் இல்லாமல் இயங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது பேர் பவர், எனர்ஜி, ஃப்ரீக்குவன்சி. அப்போ அந்த ஃப்ரீக்குவன்சியே எது மூலியமாக கிரகத்தோடு இணைச்சி நம்ம அந்த தாக்கத்தை குறைக்க முடியும் அப்படின்றது தான் இப்போதைய சூழ்நிலையில் நாங்கள் உருவாக்கி வச்சுருக்க எந்திராலயா. அதில் அனைத்து விதமான எந்திரங்களும் கிடைக்கும். ஒரு சில ஃப்ரீக்குவன்சியை சரி பண்ணக்கூடிய அந்த 6வது சரி பண்ணக்கூடிய பொருட்களையும் கூடுதலாக தரும். அது மூலிமா நிச்சயமாக உங்களுக்கு 100% வெற்றி கிடைக்குது. இதில் பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அற்புதமான தீர்வு கிடைக்குது. இதுக்கு வந்து வேறு சில விஷயத்தில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு சில பொருட்களோ மற்றெல்லாம் தேவையில்லை. அவங்க 6வது பார்க்குறோம், நெகட்டிவ் எனர்ஜி எவ்வளோன்னு பார்க்குறோம். அந்த நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் என்னென்ன பொருட்கள் அவங்க கையில் இருந்தால் அந்த நெகட்டிவ் எனர்ஜி திரும்ப வராது அப்படின்ற விஷயத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுத்து அனுப்புகிறோம். கிரகம் தான் எல்லாத்துக்குமே காரணம், கிரகங்கள் தான். கிரகங்களால் எதுவும் இல்லை. உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இதெல்லாம் சரி செய்யப்படுது. அப்படி ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் பிரசன்னம் மூலியமாக அந்த 6வது பார்த்து தெரிஞ்சுக்கலாம், உண்மையிலே இந்த கிரகத்தினுடைய 6 சரியில்லை, இந்த கிரகத்தினுடைய 6 சரியில்லைன்னு சொல்லிட்டு புரிஞ்சிக்கலாம். அதை செம்மைப்படுத்துக்கான விஷயத்துக்கு ஈடுபடலாம். பியூர் ஃப்ரீக்குவன்சி, இந்த ஃப்ரீக்குவன்சி வேவ்ஸை உங்கள்கிட்ட அனுப்பி அந்த 6வது கிளியர் பண்ணுற விஷயந்தான் இப்போ முழுமையாக நாங்கள் கிரகத்தோடு தொடர்பு பண்ணி பண்ணுறோம். இவ்வளோ தான் விஷயம். ஏற்கனவே நடைமுறை இருக்கிற விஷயந்தான். தியானம் பண்ணுற எல்லாருக்குமே இது தெரியும். ரெகுலராக தியானம் பண்ணுற எல்லாருக்குமே அந்த 6 லெவலும் கண்டினியூவாக அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இன்பேலன்ஸ் ஆகக்கூடிய எந்தெந்த 6வோ அது எந்தெந்த கிரக தொடர்புடைய 6வோ
அதை நம்ம எளிமையான ஒரு சில பொருட்களை கொடுத்து, ஒரு சில மருந்து பொருட்களை கொடுத்து அதை செம்மைப்படுத்துக்கான விஷயத்தை ஈடுபட்டு வரோம். ரொம்ப அற்புதமான ஒரு பலன் கொடுக்கக்கூடிய விஷயம். அனைவருமே இதை கண்டிப்பாக அவசியம் பயன்படுத்தும் போது நிச்சயமாக நல்ல மாற்றம் வாழ்க்கையில் கிடைத்தே தீரும். சமீபத்தில் நம்ம இன்டர்வியூ பண்ணும்போதுமே சொல்லியிருந்தீங்க யந்திராலயத்தை பற்றி, அங்கே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும் ஏற்கனவே பேசியிருந்தோம். அதை தொடர்ந்து இந்த மாதிரி இப்போ சூரியனாக இருக்கட்டும், குருவாக இருக்கட்டும், சனியாக இருக்கட்டும், எந்த கிரக பாதிப்பு இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணால் கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய மாற்றம் வரும் அப்படின்னு. எல்லா நாட்களுமே வந்து பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கும். என்னைக்கு வரணும், இதுக்காக நாள் கிழமைகள்? இல்லைம்மா, அது நீங்கள் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். யாருடைய பிரச்சனை தகுந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட விஷயம்னா அதுக்கு ஒரு சில குறிப்பிட்ட நாள் தான் வரணும். ஏன்னா நம்ம முதல்லே பார்த்துருவோம் அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஆறா லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்லே பார்த்துரும். இது முழுக்க ஆறா சம்மந்தப்பட்ட விஷயம்தான். முதல்ல உங்கள் ஜாதகம் வேணும், ஃபஸ்ட்டு விஷயம். இன்றைக்கி உங்களுக்கு தேவை என்னன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். அந்த தேவையை எதெல்லாம் அந்த தேவைக்கு தடையாக எந்தெந்த கிரகங்கள் இருக்குதோ அதுக்கான ஆறாவை கண்டுபிடிக்கிறோம். அதை லெவல் பண்ணுறதுக்கான விஷயத்தை நேரில் கூப்பிட்டு கொடுக்குறோம். சப்போஸ் நேரில் வர முடியலையா, பரவாயில்ல, ஒரு சில அவங்ககிட்ட ஒரு சில இன்புட்டை வாங்கிட்டு ஜாதகத்தை வாங்கிட்டு நீங்கள் நேரில் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த பொருட்களை உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கிறோம். எல்லாமே எளிமையாக நம்மளை சுற்றி கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். திரும்ப இதுக்கு நீங்கள் இப்போ ஃபாரினில் போய் அதை வாங்கிட்டு வரணும், அமெரிக்கா போகிறோம்னு அவசியம் கிடையாது. நம்ம சித்தர்கள் அவங்கள பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவ்வளோ பொருட்களை நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொடுத்து வச்சுருக்காங்க. அதை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து சேகரித்து கொடுக்குற பணி தான் எங்களை போல ஆட்களோட பணி. எல்லாமே எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்கு. எல்லா இடத்துலையும் நீங்கள் இருக்கிற பகுதியிலேயே, நான் இருக்கிற பகுதியிலேயே நம்மளை சுற்றியே எல்லா விஷயமும் இருக்குது. எனர்ஜி ஃப்ரீக்குவன்சி, இந்த விஷயத்தை கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம பொதுவாக சொல்லுவோம், காதலே சொன்னல, போன மாதிரி சொன்ன மாதிரி காதலும் ஒரு எனர்ஜி தான். ஒருத்தர் பார்க்கும்போது ஈர்ப்பு ஏற்படுது இல்லை? இல்லைன்னா எப்படி வரும் காதல் வரும்? இறைவன் மேலேயும் ஒருத்தர் காதல் வரும். ரொம்ப மனப்பூர்வமாக உருகி வேண்டுவாங்க, அழுது வேண்டுவாங்க. எப்படி கனெக்ட் ஆகுது? இவங்களுக்கும் அவங்களுக்குமான அந்த வேவ்ஸ் ஃப்ரீக்குவன்சி கரெக்டான லெவலில் போகும்போது எல்லாமே சரியாக இருக்கும். அப்போ அதான் சொல்கிறது, விட்டு கொடுத்து வாடன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு மனசு கரெக்டாக இருந்துச்சுன்னா விட்டு கொடுத்து வாழ்ந்துடுவீங்க. சண்டை வரத்துக்கு வாய்ப்புகள் இல்லை. அப்போ அந்த மனசுக்கான கிரகம் எது, அதுக்கான ஆராயுது. அப்போ உடல் நோய்க்கான ஆராயுது. இப்படி தனித்தனியாக 7 சக்கரங்குள்ளேயே எல்லாத்தையும் அடக்கி வச்சிட்டாங்க சித்தர்கள், மகான்கள். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், உணவுப் பொருட்கள் மூலியமாகவும் அந்த ஆறாவை சரிப்படுத்தலாம். ஒரு சில குறிப்பிட்ட பொருட்கள் மூலியமாகவும் அந்த ஆறாவை சரிப்படுத்தலாம். தியானங்கள் மூலியமாக சரிப்படுத்தலாம். ஆனால் என்னென்னா, எல்லோரும் தியான கிளாஸ் போவாங்க, ஆனால் ப்ராக்டிக்கலாக அவங்களால கண்டினியூ பண்ண முடியாது. நம்ம அதனால தான் என்ன பண்ணுறோம், அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடிய பொருளாகவே கையில் கொடுத்துட்றோம். பட் இதை கூடவே எடுத்துன்னு போ, உனக்கு மணிப்பூர்வத்தை ஆக்டிவேஷன் பண்ணணுமா, மணிப்பூர்வம் பிரச்சனையா, இந்த அதுக்கான ஒரு பொருளை கையில் தரேன், உன் கூட வச்சுக்கோ. உன்னை சுற்றி எப்போவுமே அந்த எனர்ஜி இருக்கும். அது மணிப்பூர்வத்தை உனக்கு கரெக்டாக ஆக்டிவேஷன் பண்ணி அதை சரியான லெவலில் வச்சுனே இருக்கும். சரி, வீட்டில் வாஸ்து பிரச்சனையா, அப்போ இந்த பொருளை மட்டும் எடுத்து போய்ட்டு வீட்டில் வச்சுடு. அது வாஸ்து பிரச்சனை, அது பார்த்துக்கும். உன் வேலை நீ பார்க்கலாம், அது அதனுடைய வேலையை பார்க்கும். இப்படி எது சரியில்லாத ஒரு நிலையில் இருக்குது, நம்மளுக்கு துன்பம் தரக்கூடிய விஷயமாக ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தை சாந்தி பண்ணக்கூடிய விஷயத்தை, அதோட தாக்கத்தை குறைக்கக்கூடிய விஷயம் தான் பண்ணும். கர்மாவை யாராலையும் எந்த சூழலையும் முழுமையாக விளக்க முடியாது, நீக்க முடியாது. அது ரொம்ப தெளிவாக இருக்கணும். எல்லாமே கிரகம் சார்ந்த விஷயங்கள் தான். அந்த கிரகத்தினுடைய தன்மையை கொஞ்சம் குறைச்சி அதுக்கான பொருட்களை பயன்படுத்தி அவங்களை சாந்தி பண்ணக்கூடிய விஷயந்தான் இது. இது இருந்தாவே நம்ம பெரும்பாலும் வாழ்ந்துடலாம். முழுசும் போக முடியாதுன்றது 100% உண்மை. ஆனாலும் தாக்கத்திலிருந்து வெளியே வந்து நன்மையான விஷயத்துக்கு இது பயன்படுத்த முடியும். குறிப்பாக நிறைய பேர் இந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட சில பாதிக்கப்பட்டிருக்காங்க. நெகட்டிவ் எனர்ஜி, கந்திஷ்டி, நிறைய பேர் வராங்க. உண்மையில் அது ஜாதகரி. இன்னொன்று, எல்லாருக்குமே பிளாக் மேஜிக் பண்ணவும் முடியாது. நம்ம அதை பலமுறை பதிவு பண்ணுறோம். ஐயா, பிளாக் மேஜிக்ன்றது எல்லாருக்குமே வாழ்க்கையில் பண்ணிட்டா இங்கே யாருமே டெவலப் ஆக முடியாது. ஜாதக ரீதியாக அதுக்கான அமைப்புகள், அதுக்கான ஒரு சில விஷயங்கள், ஒரு சில சாபங்கள் பெற்ற ஜாதகத்தை மட்டும் தான் கண்டிப்பாக அந்த பிளாக் மேஜிக் ஒர்க் அவுட் ஆகும். இன்னொன்று, குலதெய்வத்தை வழக்கமாக ரெகுலராக கும்பிட்றவங்களுக்கு, குலதெய்வத்தை இறுக்கி பிடிக்கிறவங்களுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. அப்போ இதில் நாங்கள் என்ன பண்ணுறோம், குலதெய்வம் ஒன்று நல்லா இருக்கணுமா, 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் ஒன்று ஆக்டிவேஷன் பண்ணி கொடுக்கறதுக்கான விஷயங்கள் என்ன? எனக்கு ஒருத்தர் வராரு, ஐயா எனக்கு எல்லாம் வேணாம், எனக்கு குலதெய்வத்தை அணுகிறது மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஓகே, அதுக்கான ஃப்ரீக்வன்சி எது, அதுக்கான கிரகம் எது, அதுக்கான ஆராயுது, அதுக்கான பொருட்களை கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். இப்போப்பா இந்த குலதெய்வம் எப்போயுமே உங்கள்கிட்ட ஆக்டிவேஷனாக இருக்கும். அந்த குலதெய்வம் சம்மந்தப்பட்ட கிரகம் எதுவோ, அதனுடைய ஆறா எதுவோ, அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தை கையில் கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். அப்படி யாருக்கு எது தேவைன்னு நம்மகிட்ட ஃபீல் பண்ணி வராங்களோ, ஜாதகம் இல்லாமல், ஐயா ஒரு கடை வச்சுருக்கிறேன், பிஸ்னஸ் பண்ணேன், ஏன் கொஞ்சம் பிஸ்னஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னா, அப்போ வந்து அந்த விஷயத்துக்கு தேவை, எந்தெந்த கிரகங்கள் தேவை ஒரு பிஸ்னஸுக்கு அப்படின்னா, அவர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு பார்த்துட்டு அதுக்கேற்ற பொருட்களை, கிரக ரீதியான பொருட்களை கூட வச்சுக்கும் போது உங்கள் 6ஆம் லெவல் சரியாகும். இவங்க முழுக்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களுமே கிரகங்கள், சக்கரங்கள், ஆறாக்கள், கிரகங்களை பேஸ் பண்ணி எந்த கிரகம் நம்மளுக்கு துன்பமாக இருக்குன்னு நம்ம ஃபீல் பண்ணுறோமோ அதை சரி பண்ணக்கூடிய விஷயத்தை
ஒரு சில பொருட்களாகவும் உணவுப் பொருட்களாகவும் ஒரு சில பொருட்களாகவும் கொடுத்து அனுப்புகிறோம். அதை எப்போயுமே அவன் கூட இருந்தால் போதும். அது அவனுடைய எனர்ஜியை ஃப்ரீக்குவன்சியை அது கன்வே பண்ணே இருக்கும், அமிச்சினே இருக்கும், ஃப்ரீக்குவன்சி அமிச்சினே இருக்கும். அது கண்ணுக்கு தெரியாத ஒளி அலைகள். அந்த ஒளி அலைகள் மூலியமாக உங்களுக்கு உண்மையிலே சுபிட்சமான வாழ்க்கை கிடைத்து கொண்டிருக்கிறது. இது ஏற்கனவே அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு பல இடத்துல சைலண்ட்டாக போயிருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து போகிறோம். மக்களுக்கு எவ்வளோக்கு எளிமையான பரிகாரத்தை கொடுக்க முடியும், காம்ப்ளிகேட் இல்லாமல் கொடுக்க முடியும். வெளிநாட்டில் வர மக்களுக்கு நிறைய பேர் கேட்குறாங்க, கோயிலுக்கு போக முடியாது, ஒரு சில எனர்ஜியை வாங்க முடியாது. அப்போ அது போன்ற மக்களுக்கு என்ன தீர்வுன்னு யோசிக்கும் போது தான் இது போன்ற விஷயத்தை பார்த்தோம். ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுதான் இப்போ நம்ம அலுவலகத்தினுடைய பேர், ஆசிரம பேரே யந்திராலயான்னு வச்சாச்சு. இந்த யந்திராலயில் வந்தீங்கன்னா உங்களுடைய சக்கரங்களை ஆக்டிவேஷன் பண்ணக்கூடிய சக்கரங்கள் எங்கிட்ட இருக்குது. அதை பயன்படுத்திடலாம். எந்த கிரகம் உங்களுக்கு சரியில்லையோ அதுக்கான எந்திரங்களை நாங்கள் பிராண பிரதிஷ்டப்படி கொடுக்குறோம். எல்லா விஷயமே எல்லாத்துலையும் கிடைக்குதுமா, அது ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் அதுக்கு மந்திர சொல்லி ஊட்டணும், பிராண சக்தி கொடுக்கணும். அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு சில பூஜை மூலியமாக அது சக்தியை ஊட்டுறோம். எங்ககிட்ட ஏற்கனவே அந்த எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த சக்கரங்களுக்கு இந்த ஃப்ரீக்குவன்சியை அனுப்பிச்சி கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுக்குறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எல்லாமே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் தான். அப்போ அது முழுமையாக வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது. இப்போ நாங்கள் கொடுக்குற பொருட்களுக்கு கண்டிப்பாக 3 வருடம் கேரண்டி உண்டு. 3 வருஷம் கண்டிப்பாக அது முழுமையாக வேலை செய்யும். அந்த அளவுக்கு தான் அது எனர்ஜி கொடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குறோம். அதனால் எந்திரங்கள் மூலியமாக, சக்கரங்கள் மூலியமாக உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியுமான்னா நிச்சயமாக தீர்க்க முடியும். அதுக்கான முழுமையாக ஒரு தீர்வு பெற்ற இடம்தான் நம்ம திருவண்ணாமலை ஆசிரமத்தில் இருக்கிற யந்திராலயா. அனைத்து வகையான எந்திரங்களும் முழு சக்தி ஊட்டப்பட்டு கிடைக்கும். ஃப்ரீக்குவன்சியே கொடுக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள் இங்கே கிடைக்கும். வாஸ்து பிரச்சனையை எந்த செலவும், பெரிய செலவே இல்லாமல் எளிமையான ஒரு சில பொருட்களை நீங்கள் வச்சு வீட்டில் வச்சாவே வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வலிமையான ஒரு சில விஷயங்கள் ஃப்ரீக்குவன்சி இருக்குது. இது எல்லாமே மக்கள் கண்டிப்பாக நடுத்தர மக்கள் பயன்படுத்த வேண்டும். மேல்தட்டு மக்களுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதை நேரில் அணுகும்போது சொல்லுவோம். அடித்தட்டு மக்களுடைய சராசரி பிரச்சனையை போக்கக்கூடிய, அந்த பிரச்சனையுடைய தன்மையை குறிக்கக்கூடிய அனைத்து விதமான எந்திரங்களும் நம்ம யந்திராலயாவில் இன்னி வரைக்கும் அவைலபிள் இருக்குது. எப்போ வேணால் ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கிக்கலாம். மிக 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 குறைந்த அளவு கட்டணம் தான். அதுக்கு நினைக்கிற மாதிரி பெரிய காஸ்டெல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்கும் மேக்ஸிமம் நடுத்தர மக்களுக்கு அவங்களோட விஷயத்தை உணர்ந்து தான் கொடுக்குறோம். அதாவது ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்கள், சக்தி ஊட்டப்பட்ட எந்திரங்களை கொடுக்குறோம். கண்டிப்பாக 3 வருடம் அந்த சக்கரங்கள் உங்களுக்கு முழுமையாக வேலை செஞ்சு துணை நிற்கும். கண்டிப்பாக நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றிம்மா, நன்றி.